நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே சட்டியில் ஒரு டிஷ் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ரொம்ப மசாலா தேவையில்லை, அந்த மாதிரி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 கப் ரைஸை ஊற வச்சுக்கோங்க. உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டைமிங் ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 40 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போதான் ஈஸியாக இருக்கும். ஒரு கடலை எண்ணெய், பிரியாணி எண்ணெய். ஸோ இதில் நான் அப்புறமா இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த ஸ்டார் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பொரிஞ்சிட்ருக்கும்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதோடு வந்து புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்குங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து எதுவும் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு எப்போயும் நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அதிகமாக போட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய தயிர் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு புளிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்க. ஒரு 4 டீஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். 2 கப் ரைஸ்க்கு இந்த அளவு எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 5 கப் கோகனட் மில்க் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 2 கப் ரைஸ்க்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 2 கப் கழுவி வச்சுருக்க ரைஸ் இருக்குல்ல, ஊற வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. 2, 3 கொதி வரும்போது இந்த மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் வற்றி இன்னும் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நான் எதுவுமே பண்ணல, நாங்கள் தம் போட சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மூடி வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடி இதில் மேலே நெய் ஊற்றிடுங்க. ஸோ தட் நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும் அது நம்ம தம் போட்டு எடுக்கும்போதும். ஸோ இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது ரெடி ஆகிருக்கும். நமக்கு ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கும்.